எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விஜய் ஆதரிப்போம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார்? சி.வி. சண்முகம், அவர் வேலுமணி குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்றுக்கல, இல்லை அவங்களை எதிர்ப்பணுன்றாங்க. அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னோம்னா, இந்த முறை தோத்துட்டேன் அப்படின்னோம்னா நான் பதவியை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதை செய்யலை அவர். அதையும் தாண்டி நானே தான் நீடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் இவங்களுக்குள்ள வந்து அந்த மோதலே வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த விஜயனுடைய இதில் என்ன அப்படின்னோம்னா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா, இந்த கூட்டணி தப்பு, பாஜக கூட்டணி தப்பு, அல்லது வெளியேறணும். அது எடப்பாடியால் வெளியேற முடியாது. இவங்க எல்லாரும் இந்த ஓட்டு போட்டதே ஒரு காரணமாக வச்சு, விஜய்க்கு ஆதரவாக அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்ததையே வந்துட்டு காரணமாக வச்சு கட்சி பொறுப்பிலிருந்து இவர் நீக்கிறாரு. நீக்கிட்ட உடனே நாளைக்கு என்ன சொல்ல போறாரு? தேர்தல் ஆணையத்துக்கு போச்சுன்னா அவங்களாம் கட்சிக்காரங்களே கிடையாது, போனவங்க போட்டோம், மிச்சம் இருக்கிறது தான் கட்சி, தானே தொடர்ந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த நோக்கில் அவர் போயிட்டு இருக்காரு. பொதுக்கூட தான் முடிவு எடுத்துக்கிட்டீங்க, பொதுக்கூட கூட்ட சொல்றாங்க, கூட்டுங்க, கூட்ட முடியாது இல்லை, அவ்வளோதான். நீங்கள் உச்சபட்ச அதிகாரமிக்க ஒரு அமைப்பாக நீங்கள் எது எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கட்சியில் பொதுக்குழு, நீங்கள் பொதுக்குழு தான் அதிகாரமிக்கதுன்னு தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் பொதுக்குழு நீங்கள் கூட்டலை. பிஜேபி வேணாம், ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சது யாரு? நீங்கள் தானே போயிட்டு தனிப்பட்ட முறையில் கூட்டணி வச்சுருந்தீங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ யாருக்கு எதிராக இருக்கிறாங்க, யார் இயக்குறாங்க? ஸோ அப்போ என்ன அப்படின்னோம்னா, பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு போனதே தப்புன்ற சொல்லக்கூடியதான் இந்த குரூப்பினுடைய செயல். தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அஇஅதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ஒரு 2 பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ பொதுச் செயலாளர் தலைமையிலான ஒரு குழுவும், இன்னொரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள், இவர்கள் தலைமையிலான ஒரு இது. இப்போ அந்த மோதல் போய் கொண்டே இருக்கிறது. 2 தரப்பும் சபாநாயகர் சந்திச்சு முறையிட்டு இருக்காங்க இன்று. ஈவன் இப்போ அண்மையா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டு சி விஜயபாஸ்கர் அவர்கள் தரப்புல இபிஎஸ் தரப்பிலான அந்த எம்எல்ஏ குழுக்களை வந்து நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துட்டு வந்திருக்காங்க, மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ சட்ட ரீதியாகவும் எப்படி இதை பார்க்கணும், எப்படி பாக்குறீங்க இந்த தமிழகத்துல இந்த அஇஅதிமுக நிலை எப்படி? இல்லை, அதை ஜெயிச்ச உடனே இந்த கட்சி 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச உடனே அவங்க ஒன்றா கூடிய ஏதாவது பேசுனாங்களா? இல்லை. கூட்டினாரா எடப்பாடி? சட்டமன்ற கட்சி தலைவர் அவர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆனால் எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விஜய் ஆதரிப்போம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார்? சி.வி. சண்முகம், அவர் வேலுமணி குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்றுக்கலை, இல்லை அவங்களை எதிர்ப்பணுன்றாங்க. அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னோம்னா, இந்த முறை தோத்துட்டேன் அப்படின்னோம்னா நான் பதவியை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதை செய்யலை அவர். அதையும் தாண்டி நானே தான் நீடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் இவங்களுக்குள்ள வந்து அந்த மோதலே வந்திருக்குது. ஸோ அடுத்தபடியாக விஜயனுடைய இது. ஸோ இப்போ இந்த விஜயனுடைய இதில் என்ன அப்படின்னோம்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா, இந்த கூட்டணி தப்பு, பாஜக கூட்டணி தப்பு, அல்லது வெளியேறணும். அது எடப்பாடியால் வெளியேற முடியாது. உங்களுக்கு அதில் இருக்கிறதுனால கட்சி பலப்படாது. 2. 3வது விஷயம், இந்த தோல்விக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றுக்கிட்டு அதிமுகவை பழையபடி இதிலேருந்து நீக்கப்பட்டவங்க, வெளியேற்றப்பட்டவங்க எல்லாரையும் மீண்டு வச்சு பழைய அதிமுகவை அது உருவாகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஒத்துக்கிறதுக்கு வந்துட்டு எடப்பாடியால் முடியாது. ஏன்னா எடப்பாடி இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுலாம் என்னென்னா, அவருடைய தலைமைத்துவத்தை தக்க வைக்கிறதுக்காக, பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இவர் எல்லாருமே நீக்கி இருக்கிறாரு. அடுத்தபடி இவங்க சொன்னது என்னன்னா, பொதுக்குழுவை கூட்டுங்க, நம்ம முடிவெடுப்போம், என்ன செய்யலாம் அடுத்தபடியாக, இந்த மாதிரி தொடர்ந்து தோற்றுருக்கோமே, நாங்கள் உங்கள் மேலே மட்டுமே குற்றம் சாட்டலை, நாங்கள் எங்களையும் உள்ளடக்கிக்கிறோம் அந்த விஷயத்தில், அந்த பொறுப்பில், பொதுக்குழுவை கூட்டுக்க நம்ம விவாதிப்போம், அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானிப்போம். அது எடப்பாடி செய்ய மாட்டார். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் இந்த ஓட்டு போட்டதே ஒரு காரணமாக வச்சு, விஜய்க்கு ஆதரவாக அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்ததையே வந்துட்டு காரணமாக வச்சு இவங்க எல்லாருமே நீக்கிட்டார். 25 பேரை நீக்கிறதுல கட்சி பொறுப்பிலிருந்து இவர் நீக்கிறாரு. ஒரு கட்சி பொறுப்பிலிருந்து இவர் நீக்கிறாரு. நீக்கிட்ட உடனே நாளைக்கு என்ன சொல்ல போறாரு? தேர்தல் ஆணையத்துக்கு போச்சுன்னா அவங்களாம் கட்சிக்காரங்களே கிடையாது, ஏற்கனவே நீக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சிந்திச்சு தான் செயல்படுறாரு. விட்டு கொடுக்கறது இல்லை, போனவங்க போட்டோம், மிச்சம் இருக்கிறது தான் கட்சி, தானே தொடர்ந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த நோக்கில் அவர் போயிட்டு இருக்காரு. அதான் பிரச்சனை. இவங்க யாருமே தங்களுடைய தாங்க அதிமுக இல்லைன்னோ, அதிமுக பிறந்துட்டோம் அப்படின்னோ,
அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வேறு யாருன்னு எதுவுமே சொல்லலை. இன்னமும் அவங்க பொதுச் செயலாளர்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இவங்களை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி கேட்கறது அப்படின்றது, கொறடா உத்தரவு மீறிட்டாங்கன்னு சொல்றதுன்னா, அந்த கொறடா தேர்ந்தெடுக்கப்பட்டதே வந்துட்டு இவங்களுக்கு தெரியாது, இவங்க சம்மந்தப்படாது, அதுலேயும் அவங்க கட்டுப்பட போறாங்க. அது ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அபிஷியலா கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிடையாது அப்படின்றீங்களா? இல்லை, அபிஷியல் கொறடாவா நியமனன்றது வந்துட்டு அனைத்து எம்எல்ஏக்களும் கூடி அவங்களுடைய முன்னிலையில் செய்யக்கூடிய முடிவு அது. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப் ஆகிட்ட உடனே நீங்கள் வந்துட்டு கொறடான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோம்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது அப்படி இல்லையே. உங்களுடைய கட்சி ஒன்றா இருந்து ஒரு கொறடாவை தேர்ந்தெடுத்த போது அப்புறம் அந்த கொறடாவுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்னோம்னா ரைட்டு. நீங்கள் ஒன்றாவே வரலையே, ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றாவே வரலையே, ஒன்றா உட்காரலையே, ஒன்றா கூடலையே, சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கவே இல்லையே, அப்புறம் எதை வச்சு சொல்கிறீங்க? இது வரைக்கும் நடக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறது. எடப்பாடி அப்படி நிற்கிறாரு, அவர் அப்படி துண்டா நிற்கிறாரு. அப்போது இது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள 20 பேரை நீக்கணும், 22 பேரா 22 பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏற்கப்படாது. சபாநாயகர் என்ன பண்ணுவார், இவங்க 2 பேருமே அதிமுகன்னு சொல்கிறதுனால அதிமுக 1, 2ன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. நீங்கள் வேணா தீர்மானிச்சிங்க போயிட்டு தேர்தல் ஆணையத்தில். அந்த வேலை என்னோட வேலை இல்லை. நீங்கள் வந்துட்டு 2ஆக ஸ்பிளிட் ஆகிட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினர் 2 குழுவாக செயல்படுறீங்க. ஸோ கூடு 1 கூடு 2 அவ்வளோதான். ஓகே. ஆனால் இபிஎஸ் நீதிமன்றத்தை நாடுவார், அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு அவர் வந்து தங்களுடைய வாதங்கள்லாம் வைப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்கும்போது நீதிமன்றம் மறுபடியும் எந்த இடத்த போய் தொடும்? நேராக போய்ட்டு பைலாஸ் தொடும். பைலாஸ் தான் நீங்கள் ஏற்கனவே கெடுத்து வச்சுருக்கிறீங்களே. அதில் தானே இப்போ மறு உத்தரவு வந்துருக்குது. இப்போல்லாம் நீதிமன்றத்தினுடைய பழைய உத்தரவுகள் பலதும் கேன்சல் ஆகிட்டு வருது. அதனால் அதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு ஜெயிக்கிறதெல்லாம் முடியாது. இவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இருக்க முடியாது. காரணம் இவங்க அடுத்த கட்டம் என்னது, சசிகலாவை கூப்பிட்டுக்காங்க, தினகரனை கூப்பிடுவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி ஆகிடும், அதிமுகன்றது இதுதான் அப்படின்றத காட்டுவோம் அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பொதுக்குழு பொதுக்குழு இப்போ இருக்கிற பொதுக்குழு எல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு கட்சி எங்களுக்கு தானே கிளைம் பண்ணுவாங்க. ஓ, யார்? எஸ்பி வேலுமணி தரப்பா சார்? எஸ்பி அவங்க தான் பவர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. ஓ, ஆனால் இது பிபிஎஸ் என்ன சொல்கிறாரு, இது வந்து எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியெலாம் கிடையாது, இது தொண்டர்கள் பேஸ் பண்ண கட்சி. இது தொண்டர்கள்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, நிர்வாகிகள்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, நீங்கள் ஒரு 25 எம்எல்ஏக்கள் வச்சுருந்தா உங்கள் பின்னாடி அதிமுக அப்படிலாம் கிடையாது அப்படின்றாரு இபிஎஸ். தொண்டர்கள் தான் முடிவெடுத்தாங்க உங்களுடைய பொதுச்செயலாளர் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க. பொதுக்குழு தான் முடிவு எடுத்துக்கிட்டீங்க. பொதுக்குழு கூட்ட சொல்கிறாங்க, கூட்டுங்க. கூட்ட முடியாதுல்ல, அவ்வளோதான். தேர் இஸ் த மேட்டர். நீங்கள் உச்சபட்ச அதிகாரமிக்க ஒரு அமைப்பாக நீங்கள் எதை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கட்சியில் பொதுக்குழு, நீங்கள் பொதுக்குழு தான் அதிகாரமிக்கதுன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க, தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் பொதுக்குழு நீங்கள் கூட்டலை. சிவி சண்முகமும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலுமணியும் பொதுக்குழுவை கூட்டுங்கன்றாங்க. கூட்டலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் முடிவு எடுப்பீங்க? இல்லை சார், இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு அவங்க உண்மையிலேயே இந்த கட்சி ஒன்றுபடணும், நம்ம வந்து மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம திரும்பணும்னா அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற நோக்கோட தான் செய்கிறாங்களா, அல்லது வேறு யாரோடைய தூண்டுதலின் பெயரிலோ வந்து கட்சியை பிளவுபடுத்துவதற்கான பணிகளை வந்து செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பொதுமக்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நம்ம பேச முடியும். பின்னாடி இருந்ததுன்னா இவங்க தான் பிஜேபி வேணான்றாங்களா? அவங்களுடைய அக்யூசேஷன் என்னது? பிஜேபி வேணாம், ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சது யாரு? நீங்கள் தானே போயிட்டு தனிப்பட்ட முறையில் கூட்டணி வச்சு வந்தீங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ யாருக்கு எதிராக இருக்கிறாங்க, யார் இயக்குறாங்க இப்போ தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னோம்னா, பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு போனதே தப்புன்ற சொல்லக்கூடியதான் இந்த குரூப்பினுடைய செயல், இந்த கூட்ட நிலை. அப்போ இந்த குழு அந்த குழுவும் வந்துட்டு யாரால் இயக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் குழுவை தான் வந்துட்டு பிஜேபி இயக்குது அப்படின்னு கொள்ள முடியும் நம்ம. ஏன்னா அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்களே அவங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி தான் ரொம்ப நெருக்கமானவர் ஆர்எஸ்எஸ். சிவி சண்முகம் தான், 2 பேரும் நெருக்கமானவங்க தான். மேபி அவங்க இப்போ ஒரு ட்ராமா போடலாம். ஆனால் கட்சியினுடைய வெளிப்படையான செயல்பாடுகள்லேருந்து நம்ம வருவோம். வந்தாங்க அப்படின்னோம்னா எந்த ஒரு கட்சியினுடைய அடிப்படை விதிகளை ஒட்டியும் வந்துட்டு இபிஎஸ் செயல்படலை. இவங்க ஸ்பிளிட் ஆனது வந்துட்டு அப்படிப்பட்டதான் அப்படின்னு சொல்லலை நான். ஆனால் தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தான். ஆனால் கடந்த காலத்தில் இபிஎஸ் ஒருபோதும் பிரிந்தவர்கள் தான், அவங்கள சேர்த்துக்கவே மாட்டோம். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிஎஸ் அதாவது சசிகலா அம்மையாராக இருக்கட்டும், டிடி தினகரனாக இருக்கட்டும், இன்னும் பலர் யாராக இருந்தாலும் போனவங்க தான். அதான் இப்போ கூட குறிப்பிடுறாங்க, விளக்கு அவர்துன்னு சொல்றாரு. அவர் எஸ் கட்சி அவர்துன்னு சொல்றாரு. அது கட்சியில் இடம் இல்லை, இவ்வளோதான். சர்வாதிகாரி நான் தான் எல்லாம், அதுக்கு இடம் கிடையாது. அப்படி ஒரு இடத்த நீங்கள் பெறணும் அப்படின்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளராக நீங்கள் இருக்கணும்.
அது அந்த அந்த பொசிஷன் ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, நீங்கள் கிடையாது. நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி தான் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. பொதுக்குழுவால் யாரையும் பொதுக்குழு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு யாரையும் கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இதுதான் எம்ஜிஆருடைய அந்த பைலானுடைய மூலமான விஷயம். பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம், பொதுக்குழு கொள்கை வடிப்பு தான், கட்சி நிர்வாகத்தில் அது வேலையே கிடையாது. இதை எடுத்து வச்சாங்கன்னா எல்லாமே விட்டு போயிடும். இல்லை தம்பி, இப்போ இவங்க தரப்பு சொல்கிறபடி இப்போ இவங்க கலவ குரல் எழுப்புறாங்க, ஒரு செங்குத்தான பிளவு தான் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் இன்னொரு பக்கம் செங்குத்தான பிளவா இல்லை அப்படின்றது எப்போ வரும்னு ஆக்கியும் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போது அந்த கேஸ் வரும், சிவசேனா வெர்சஸ் சிவசேனா. அந்த கேஸில் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு என்னென்னா, வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினரை வச்சு ஒரு கட்சியினுடைய உண்மையான கட்சி எதுன்னு தீர்மானிக்கக்கூடாது. அந்த பொதுக்குழு, செயற்குழு, கட்சியினுடைய பல்வேறுபட்ட மாவட்ட குழு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் நீங்கள் அது முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இவங்க உருவாகவே இல்லையே. இதுக்கப்புறம் தான் உருவாகணும். சார், இப்போ இந்த நிலைமை ஆயிருக்கு அஇஅதிமுக, அது மீண்டும் அது ஒரு வலுப்பெறணும் அப்படின்னு சொல்லி உங்களை போன்றவர்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம். அது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அது சில நல்லது செஞ்சிருக்கு. அது ஒரு பாரம்பரிய கொண்ட கட்சி, தமிழ் மண்ணுக்கு பல விஷயங்கள் செஞ்சிருக்கு. ஈழத்துக்கும் அது அதோட பங்களிப்பு ஒரு இன்றியமையாத ஒன்று. அந்த கட்சி மீண்டு எழுவதற்கு உங்களை போன்றவர்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இப்போ சசிகலா அம்மையார் எல்லாம் ஒன்றா சேர்றது தான். அதில் எல்லாரும் அமித்ஷாலேருந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த கட்சி பலமாக இல்லை. ஸோ இவங்க எல்லாரும் சேரணும். இவங்க எல்லாரும் சேரணும் அப்படின்னா சேர்ந்தா தான் பலம். அதுதான் இன்னைக்கு நேற்று சசிகலா நடராஜன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றா சேருவோம், புதிய வழியை நம்ம காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனையே என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய இந்த தலைமைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடும், இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா. ஆமாம், அப்படின்றது தானே அவருடைய நெருடல். அடிப்படையில் இவ்வளோ தோல்விக்கு வந்துட்டு எல்லாரும் காரணம், முதன்மையான காரணம் நீங்கள் தான் அப்படின்றாங்க. மாற்றிடுறாங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறீங்க. அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பாகணும். ஆமாம், நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு தானே. அந்த பொறுப்பு இதில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அது மட்டும் சொல்லுங்கள். இவங்கெல்லாம் காரணமா தோற்றத்துக்கு? இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்க தான். சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சது கிட்டத்தட்ட 49 லட்சம் ஓட்டு போயிடுச்சு அதிமுக விட்டு. அதுக்கு யார் காரணம்? இப்போ அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, ஸ்டாலின் நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பே இருக்கிறேன் அப்படின்றாரு. திமுக லாஸ்ட் 55 lakh ஓட்ஸ், 55 லட்சம் ஓட்டை இழந்துருக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்படின்ட்டு. அப்படி சொல்லுவார் அவரு? துணிவு இருக்கா? ஆனால் அங்கே யாரும் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லலை. இங்கே சொன்னாங்கன்னா நீ ரிசைன் பண்ணிடுவாங்க. சார், ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு கட்சி, ஒரு தனிநபர் துதி பாடல் கூட ஒரு கட்சி. அதனால தான் இந்த கட்சி வந்து ஒரு தலைவர் மறைந்த பிறகு ஒரு பிளவை சந்திக்குது. இது எம்ஜிஆர் காலத்துல தான் இந்த கட்சி வந்துட்டு அடிப்படை கொள்கையற்ற கட்சி தான் அதிமுக. அதில் நம்ம சந்தேகமாக புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்று பெரியாருடைய கொள்கையோ, சுயமரியாதை கொள்கையோ, அல்லது மாநில சுயாட்சி கொள்கையோ, அல்லது சமூக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அறிஞர் அண்ணாயிசம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டார், அவ்வளோதான். அதையே வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க. என்ன ப்ரோ தமிழ்நாடு கட்சி, ப்ரோ தமிழர் கட்சி அப்படின்ற ஒன்று தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் இந்த கட்சியில் வந்துட்டு கொள்கை பூர்வமாக வந்துட்டு ஒரு இணைப்பு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் எடப்பாடி போன்றவர்களாம் எதுவுமே தெரியாது, திராவிடமா யாரியமா அதெல்லாம் நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொன்னதெல்லாம் காரணம் தான் சொன்னார். அப்படி சொன்னதே அதான். கடைசியில் அது என்ன ஆச்சு? சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் வரைக்கும் போயிடுச்சு அது. புரியுதுங்களா? அதனால நம்ம இவங்களை அந்த இடத்துலேருந்து யோசிக்கவே கூடாது. இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி தான். ஆனால் விலக ஆரம்பிச்சிருச்சுட்டு இப்போ அந்த ஓட் பேங்க் விலக ஆரம்பிச்சிருச்சுல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் உங்களேருந்து விலகுச்சு, விஜய்க்கு போச்சு. திமுகலேருந்து விலகி விஜய் கிட்ட போச்சு. அதாவது ஆஸ் பர் இவிஎம் ரிசல்ட்ஸ் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் ஆகலை அப்படின்னா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக டிவிக்கு ஆகிடும். அப்போ அந்த 2 கட்சி தான் முதன்மை கட்சிகளாகவும் நீங்கள் ஒன்றும் இல்லாத போயிடுவீங்க. ஸோ இப்போ இந்த ஒன்றும் இல்லாத போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கட்சியை வந்துட்டு மறுபடியும் மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கிட்டால் மறுசீரமைப்பு, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மறுசீரமைப்பு முடியும். இல்லாட்டி இந்த கட்சி அழியறது தடுக்க முடியாது. இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பெல்லாம் வந்து மறுசீரமைப்புக்கு வந்து அவங்க முற்படுறாங்களா, அல்லது ஒரு இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு நம்ம சபார்டினேட்டா ஆக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முற்படுறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஇஅதிமுக ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு, இப்போ அது வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூலியமாக இனி நாளப்போக்கில் வந்து அது ஒரு பாமக மாதிரியோ இல்லை தேமுதிக மாதிரியோ அப்படிங்கிற ஒரு கட்சியாக தானே அந்த ஆபத்து எப்பொழுதும் இருக்கும் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளில்.
இப்போ இது வரைக்கும் ஒரு முதன்மையாக இவங்க தலைமையில் தான் கூட்டணி இருந்துச்சு. ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட டிவிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக அவங்களோட போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டிவிக்கு சரி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அதிமுகவினுடைய சார்பு வாக்கு வங்கிகளுக்கு ஏற்படும். அது ஷிஃப்ட் ஆகும், மேலும் ஷிஃப்ட் ஆகி விஜய் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ நாளைக்கு இவங்க விஜயோட சேர்த்தா தான் இவங்க சர்வே பண்ண முடியும், இல்லாட்டி இவங்களால சர்வே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவங்க தடிச்சிருக்கவே முடியாது, அந்த ஆபத்து இருக்குது. அப்போ இவர்கள் கட்சியோட நலனுக்காக தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோ, அவங்களோட நோக்கம் வந்து சின்ன மக்கள் நலனி கட்சி நலனி நீங்க ரெண்டா பிரிச்சிட முடியாது. கட்சி நலன் மக்கள் நலனுக்காக நின்றுச்சா அதிமுக? எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க இந்த கேள்வி கேட்டா. கட்சி வந்துட்டு மக்கள் நலனோட நின்னா தான் அது வந்துட்டு அந்த கட்சி பலமா இருக்கும். மக்கள் நலனை புரிதல் இப்போ திமுக அந்த கிரைசிஸ் ஏற்படுத்தலை. அது சாதனைகள் மக்களுடைய ஆதரவில் அது நிற்குது. ஒரு ஐடியாலஜி பேஸ், அதுதான் சொல்ல ஒரு ஐடியாலஜி, சாதனைகள், கட்டமைப்பு எல்லாத்துலையும் நிற்குது. இவங்களுக்கு எதுவுமே இல்லையே. இல்ல அது அதோட ஒப்பிடுவதா? திமுகவோட அதிமுக ஒப்பிடுதல் சரியா? அங்க டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கு. அங்க இப்போ ஸ்டாலின் அடுத்தாப்புல இப்போ உதயநிதியை கொண்டு வந்தாங்க. உதயநிதிக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் ஒரு வீக்குன்னு வச்சுக்கோ ஹக்கீம். அப்புறம் எப்படி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க? டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லாத உங்களுடைய பலம், நீங்க எப்படி வீக்கா இருக்கிறீங்க? ஓகே, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் கூட மோசமானது நடிகர் கட்சியாச்சு. ஆரம்பத்துல தான் நம்ம சொல்றோம் நடிகர் கட்சி பலவீனமானது தான் அப்படின்றது. ஓகே, அது ஒரு லீடர்ஷிப்னு சொல்ல முடியாது, அது ஒரு அட்ராக்ஷன்ல உள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். ஸோ அது வந்துட்டு நிலைநிற்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், அது வேற. ஆனா திமுக அப்படி இல்லை, அது டைம்ஸ் டெஸ்டட் பார்ட்டி. அது என்னைக்கு என்ன தெரியல, சின்ஸ் 1949 அப்படியேப்பட்ட ஒரு கட்சி அது. சார் இப்போ அதிமுக ஒருவேளை இப்போ சசிகலா அம்மையார் வந்து டிடிவி தினகரன் வந்து இன்னும் சில தெரிஞ்சவங்க எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து அந்த கட்சியை மீண்டும் வலுப்பெறதுக்கு அப்படி ஒரு முற்படுறாங்க அப்படின்னா, ஒரு பழைய தன்மை கொண்டு வராட்டாலையும் கூட ஒரு இருதுருவ அரசியலை மீண்டும் கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் அது இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படணும். இருதுருவ அரசியலை மறுபடியும் கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்படணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த பட்டியல் இனத்தவர்கள், டவுன் ட்ராடன் மற்றவர்கள், அப்புறம் அப்பர் மிடில் இன்கம் குரூப்பு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆயிடுச்சு, விஜய்க்கு ஓட்டா காட்டுது. ஸோ இதை வந்துட்டு எப்படி இவங்க மீட்பாங்க? அதில் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஓகே, ஸோ இந்த கட்சி மறுபடியும் ஒரு ரீஷேப் ஆகி மறுசீரமைப்புக்கு உட்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய மாநாடு கூட்டி, இதான் நம்ம கட்சி, இப்படி தான் நம்ம போகிறோம், இவர் தான் நம்மளுடைய பொதுச் செயலர் அப்படின்னு ஆகி தேர்தலாம் நடத்தி முடித்து ஒரு நிரந்தர தலைமைக்கு இவங்க கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு தேர்தலை நிரூபித்தா தான், தனித்திறனை நிரூபித்தா தான் இவங்க மறுபடியும் உயிர் பெற முடியும். இல்லாட்டி அந்த ரீஜுவனேஷன் அது வராது. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.